என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று நாம் வேதாகமத்திலிருந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பார்க்கப் போகிறோம். குழந்தைகளே, தமிழ் பரிசுத்த வேதாகமத்தில் முதலாக பெயருடன் சொல்லப்படும் விலங்கு எது தெரியுமா? அதுதான் பாம்பு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பாம்பு பற்றி வேதாகமம் பேசுகிறது. வாருங்கள், இன்றைய நாளில் நாம் காஸ்பல் கதை போமா என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக அதை பார்க்கலாம். தேவன் ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கினார். அதில் மனிதர்களும் விலங்குகளும் மிக சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஆனால் ஒரு பாம்பு தேவனுடைய வார்த்தையை மாற்றி, இந்த பழத்தை சாப்பிடும் நாளிலே நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று வஞ்சகம் செய்தது. அது மனிதர்களை ஏமாற்றியது. குழந்தைகளே, இதுதான் பாம்பின் மிகப்பெரிய தவறு. அது சத்தியத்தை சொல்லவில்லை. இந்த ஒரு பொய் மனிதர்களை தேவனிடமிருந்து தள்ளியது. இதனால் மனிதர்களுக்கு துக்கம், வேதனை, கண்ணீர் வந்தது. ஆனாலும் தேவன் மனிதர்களை கைவிடவில்லை. நமக்காக தன் ஒரே பேரான குமாரனை அனுப்பி நம்மை மீட்டுக்கொண்டார். தேவன் நீதியுள்ளவர். பாம்பு செய்த தவறுக்கு சாபம் வந்தது. ஆதலால் குழந்தைகளே, நாம் பாம்பை போல யாரையும் வஞ்சிக்க வேண்டாம். இயேசை அன்போடு சொல்லுவோம். வாருங்கள், இயேசுவின் வழியை தேர்ந்தெடுப்போம். என் அன்பு செல்ல பிள்ளைகளே, இயேசுவுடன் கதைக்க வாருங்கள். இயேசு அன்போடு உங்களை அழைக்கிறார். நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? அன்பான இயேசுவே, நீங்கள் எங்களை மிக அன்பாக நேசிப்பதற்காக நன்றி. சத்தியத்தை பேசும் இதயத்தை எங்களுக்கு தாரும். யாரையும் ஏமாற்றாமல் அன்போடு நடக்க உதவி செய்யுங்கள். எப்போதும் உங்கள் வழியில் நடக்க எங்களை நடத்துங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.